அமைச்சர் தனிக்கோடிக்கு சொந்தமான இடத்தில் எலும்புக்கூடு தோண்டி எடுப்பு. என்னடா இது? அமைச்சர் வீட்டுல தோண்டினா நகையும் பணமும் இல்ல கிடைக்கும். இது என்ன எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு? வந்துட்டாயா இம்சை லெகட பாண்டி. இவன் என்ன இம்சை கொடுக்க போறானோ பாக்குறான், எட்டி பாக்குறான். ஆரம்பிச்சுட்டாயா, ஆரம்பிச்சுட்டான். என்னத்த குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறான்? படிக்கவும் தெரியாது, படம் பாக்குறதுக்கு இவ்வளவு பில்டப்பா. அப்பாடா, இந்த கல்ல மிட்டாய்க்கு ஒரு பேப்பர் கிடைக்குமான்னு நான் பட்ட வாடு. எப்படியோ அண்ணன் கோவத்துல கிழிச்சு போட்டாரு. கோவக்காரதா. வணக்கம். தலைப்புச் செய்திகள். பொதுப்பணித்துறை அமைச்சர் தனிக்கொடிக்கு சொந்தமான இடத்தில் எலும்புக்கூடு தோண்டி எடுக்கப்பட்டதை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சொல்லு, யாராவது கொலை பண்ணி அந்த இடத்துல பழிச்சு வச்சிருக்கியா, இல்ல புறம்போக்கு நிலம் சொல்லி சுடுகாட்டை வளைச்சு போட்டியா? என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க தலைவரை? தயவு செஞ்சு அந்த இடத்த சுடுகாடுன்னு சொல்லாதீங்க. என்னோட 2வது பொண்டாட்டிக்காக ஆசையா வாங்கி போட்டேன். அப்ப போன யாரு? உன் முத பொண்டாட்டியா? என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? நியாயமா தலைவரே? இது எதிர்கட்சிக்காரனோட சரியா இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். இத மேடையில பேசு, என்கிட்ட உண்மையை பேசு. யோ, எதிர்கட்சிக்காரன் அசம்பிளியில ஒண்ணு மட்டும் இல்லையா, என்னையும் சேர்த்துக்கிழி. என்ன எந்த பாவியோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்ன சிக்கல மாட்டி விட்டான். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தலைவரே? ரிசைன் பண்ணு. புரியல? மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்றேன். நீ மந்திரியா இருந்து என்னத்தையா கிழிச்ச? கட்சிக்கும் பிரயோஜனம் இல்ல, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. அவசரப்படாதீங்க தலைவரே. அந்த எலும்புக்கூடு யாருது, கொலையா, ஆனா பெண்ணா, எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன். எது? நீ கண்டுபிடிக்க போறியா? நீ என்ன ஜேம்ஸ் பாண்ட் 007 நினைப்பா? போலீஸ் இலக்கா என் கையில இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்டர் மஜித், சொல்லுங்க சார். நடந்திருக்கிற இன்சிடென்ட்டோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ நோ சார். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான், எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் இதை உங்க பொறுப்புல ஒப்படைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள இதை நீங்க கிளியர் பண்ணணும். ஓகே? ஓகே சார். I am Pondur Inspector Ravi Kumar. Hello. Please come in, sir. போய் யாரும் பாருங்க. வாங்க சார். எஸ். வாங்க மிஸ்டர் மஜித். ஹலோ. நீங்க தான் இந்த கேஸை டீல் பண்ண போறீங்கன்னு எனக்கு ஐஜி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன டீடைல்ஸ் கேதர் பண்ணிருக்கேன் டாக்டர்? இறந்து போனது ஒரு பொண்ணு. ஏஜ்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 20க்குள்ள தான் இருக்கும். இறந்து போய் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். கொலை செய்யப்பட்டதுக்கான தடயங்கள் ஏதாவது இருக்கா டாக்டர்? போன்ஸ் எல்லாமே டீகம்போஸ் ஆனதுனால அதை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. தேங்க்யூ டாக்டர்.